இந்த போற போக்க பார்த்தா அமெரிக்காவுடைய தோல்வி உறுதி தான் போல இருக்கு. ஏன்னா சைனாவுடைய நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஜியாங் ஷுய்ஜின் அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த ஜியாங் ஷுய்ஜின் 3 ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தார். ஒன்று ட்ரம்ப் 2வது முறையும் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆவார். அதுக்கப்புறம் அவர் ஈரானுடன் போர் தொடுப்பார், இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுப்பார் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன். அந்த போரில் அமெரிக்கா தோத்து போகும் அப்படின்றதும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த 2 நடந்து போச்சு. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆயிடுச்சு 2வது முறை. அதுக்கப்புறம் போரும் ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் 3வது ப்ரெடிக்ஷனுக்கு தான் வெயிட்டிங். எப்போ ட்ரம்ப் தோக்க போறாரு? கிட்டத்தட்ட தோத்த மாதிரி தான் இல்லையா? அதில் இப்போ ஹூதிகளும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் கிடையாது. நாங்கள் காசாவில் நீங்கள் நடத்தின அந்த வெறியாட்டத்துக்கு அதுக்கு பழி தீர்க்கிற மாதிரி தான் இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த ஹூதியுடைய மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சனான யஹியா சாரே சொல்லியிருக்கிறார். யமனில் இந்த ஷியா முஸ்லீம்ஸ்லேயே ஷியா ஜியாதி அப்படின்ற ஒரு விபாகம் இருக்குது. அவங்க கொஞ்சம் ஒடுக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு அரசாங்கத்துலலாம் பெரிய அங்கீகாரம்லாம் கிடைக்காம இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹூதி அமைப்பு. ஹுசன் பத்ருதீன் அலி ஹூதி அப்படின்றவர் 1990 இந்த ஒரு அமைப்பை தொடங்குறாரு. இந்த ஒரு போராட்டத்துக்காக, அந்த ஜியாதி முஸ்லிம்ஸுடைய அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹூதி அமைப்பு. ஹுசன் பத்ருதீன் அலி ஹூதி இறந்ததுக்கப்புறம் அவருடைய தம்பி அப்துல் மாலிக் அலி ஹூதி அவர் தான் இப்போ அந்த ஹூதி அமைப்புடைய தலைவராக இருக்கார். இப்போ ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலே போர் வீரர்கள் அந்த ஒரு அமைப்பில் இருக்காங்க, படை வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யமனில் இருக்கிற பல இடங்களை இவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. யமனுடைய கேபிட்டல் சனாவே இந்த ஹூதியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இஸ்ரேல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தினாலும் அது யமன் தாக்குதல் நடத்துகிற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு மிலிட்ரி பலம் ஹூதி கையிலையும் இருக்குது. ஸோ அது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். ஏன்னா ஒரு பக்கம் ஈரானுடைய அடி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் யமனுடைய அடி. இந்த 2 தாக்குதலையும் சமாளிக்கிறது அப்படின்றது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு போரை பொறுத்த வரைக்கும் ஈரானுடன் சேர்ந்து யமனும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தாக்க ஆரம்பித்தாங்கன்னா, அமெரிக்காவுடைய பேஸ்லாம் தாக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த போருடைய வீரியம் இன்னும் கூடும். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஹூதிங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தாக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் அந்த சைனாவை சேர்ந்த ஒரு ப்ரெடிக்ட் பண்ணார் பாருங்க, அது மாதிரி இந்த போரில் அமெரிக்கா இல்லைன்னா ட்ரம்ப் தோப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இன்னொரு நியூஸு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அது வழியாக கடந்து போகிற கப்பலுக்கெல்லாம் ஏன் நம்ம டோல் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு ஈரான் பார்லிமெண்ட்டில் அப்படி ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கப்பலுக்கும் $2 மில்லியன் வரைக்கும் வசூலிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு அங்கே ஒரு பில் இன்னும் பாஸ் ஆகல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பாஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கப்பலுக்கும் 18 to 19 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம இந்திய கப்பலுக்கும். ஸோ அதுக்கு அப்படி டோல் வசூலிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த கமாடிட்டிக்கும் அதில் வர்ற பொருட்களுக்கும் விலை கண்டிப்பாக ஏறும். ஸோ இப்படி இன்னும் இது ஒரு முடிவாகலை, ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஈரான் காட்டிக்கிறதுக்காகவும், அப்புறம் இந்த போருக்கு நிறைய செலவாகுது இல்லையா, சரி இது மூலமாக கொஞ்சம் பணம் நமக்கு கிடைக்குமே, போரை இன்னும் ஸ்ட்ராங்காக நடத்தலாமே அப்படின்றதுக்கும் இந்த ஒரு பணம் உதவும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸால் மொத்தமாக பிரச்சனை தான். நமக்கு இந்தியாவுடைய நிலைமை தெரியும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குது. ஆனால் எலெக்ஷன் நடக்கிறதுனால இவங்க விலையெல்லாம் ஏற்றாமல் அப்படியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதோடைய அந்த பாதிப்பெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மக்களை விட எலெக்ஷன் தான் முக்கியம். அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய தலையாய கடமையாக இருக்குது. அதில் அதான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ எப்படி இருந்தாலும் இந்த விலையேற்றம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் நம்மளை பாதிக்க போகுது. அதுக்கு தான் இப்போ நம்மளை மோடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு மோசமான சுச்சுவேஷன் இந்தியா கடந்து போய்கிட்டு இருக்கு, நீங்கள்லாம் ரெடியாக இருங்க. எதுக்கு? ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்புக்கு நாங்கள் அனுபவிக்கணும், அவ்வளோதான். இந்த மம்தாவுடைய ஒரு எம்பி சொல்லியிருந்தார், நீங்கள் இஸ்ரேல் போகிறீங்க, நீங்கள் ஒரு விஸ்வகுரு, ஒன்று இந்த போர் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த விஷயம் தெரிஞ்சும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் உண்மை இல்லையா? இப்போ இங்கேருந்து நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போகிறாரு. அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் அவர் கையில் இருக்குது அப்படின்னு தானே பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்த மறுநாள் இந்த போர் நடக்குது அப்படின்னா அது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவருடைய அந்த பேச்சில் அவர் பேசினார் பாருங்க, நாங்கள் முழு சப்போர்ட்டும் இஸ்ரேலுக்கு கொடுப்போம் அப்படின்னு.
அப்போ அப்படி அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அவ்வளோ ஆவேசமாக அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. சரி, அப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும், நம்ம கப்பல்லாம் வர்றதுக்கு தடை இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா இல்லையா? ஏன் அதை செய்யலை? ஸோ இது யாருடைய தப்பு? நம்ம பிஜேபி கவர்மெண்ட் சரியாக இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணல அப்படின்றது தான். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு போர் வரும். ஏன்னா ஈராக்கில் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும் போது ஈராக்கை மொத்தமாக அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரும்போது ஈரான்கிட்டையும் வருவாங்க, அது எந்த நேரத்துலையும் வரலாம் அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த போருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஈரான் செஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால தான் இப்போ இந்த பக்கம் இவ்வளவு தாக்குதல் நடத்தும் போதும் இஸ்ரேல் ஒரு பக்கம் ஈரானை சுற்றி இருக்கிற அமெரிக்க பேஸிலிருந்து இந்த மாதிரிலாம் தாக்குதல் நடத்தும் போதும் அவங்களால சமாளிக்க முடியுதுன்னா அதுக்கு தேவையான இதை 20 வருஷம் முன்னாடியே அவன் ரெடியாக இருக்கான். ஆனால் நமக்கு 12 வருஷமாக இப்போ 12 வருஷமாக இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்டு. என்ன பெருசாக பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டாங்க? எதையுமே சமாளிக்க முடியாமல் இப்போ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உடனே லாக்டவுன், இல்லைன்னா அது இது இமீடியட்டாக தான். மற்றபடி அந்த இவங்க பேச்சில் மட்டும்தான் 2047 2057 வரைக்கும் நாங்கள் எல்லா பிளானும் போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ எப்படி இந்த பிளான்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அடைச்சாலே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அந்த ஒரு பாதை இல்லைனாலே நம்ம எந்த ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டாமே. இந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு ஒரு பிளான் போடுறீங்கன்னா எல்லா விதமான அந்த ஆப்ஷன்ஸையும் பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் நடக்கலைன்னா, அதெல்லாம் நடந்ததுன்னா அப்போ நம்ம எப்படி நம்ம நாட்டை பாதுகாக்கிறது அப்படின்லாம் யோசிக்கணும் இல்லையா? மன்மோகன் சிங் யோசிச்சார் பாருங்க. அதனால தான் இப்போதைக்கு இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. மன்மோகன் சிங் போட்டு கொடுத்த அந்த பாதையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஷூ போட்டுக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட். அதனால தான் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேருவை பற்றி இந்திரா காந்தியை பற்றிலாம் பேசுவாங்க, ஆனால் மன்மோகன் சிங்கை பற்றி ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஏன்னா நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்துலலாம் என்ன நடந்தது அப்படின்றது மக்களுக்கு அதிகமாக தெரியாது. அவ்வளோவா அதுக்கான பதிவுகள் இல்லை, இருந்தாலும் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் மன்மோகன் சிங் இப்போ சமீபத்தில் தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா? 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்ததுனால அவரை பற்றி குறை சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லையா, அவர் அப்படிலாம் செய்யலையே, அவர் நாட்டுக்காக இவ்வளோலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவரை பற்றி பேச மாட்டாங்க. அவர் போட்டு கொடுத்த அந்த ரூட்டை ஒழுங்காக பிடிச்சி போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இவங்களுக்கு தான் அந்த மதத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. மதம் இவங்களுடைய விளையாட்டு அப்படின்றதே மதம் தான். மற்றவங்களுக்கெல்லாம் பந்து பேட்டு அப்படின்ற மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுற ஆயுதம் அப்படின்னா மதம். அது கிடைச்சா போதும், ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாட்டால் நாம் அந்த விளையாட்டு அதிகமாக நடந்ததுனால தான், அந்த மதத்தை வைத்து அவங்க விளையாடினதுனால தான் இப்போ நாம் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம். மே 4க்கு அப்புறம் தெரியும் நம்ம மோடி எந்த மாதிரியான பிளான்லாம் போட போகிறாரு அப்படின்றது, நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் மாட்ட போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவரை பற்றி வேறு தனியாக அந்த மது கிஷ்வார் அவங்க வேற ஒரு பக்கம் போட்டு கீழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க, சுப்பிரமணிய சாமி வேற ஒரு பக்கம் கீழ்ச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது 2026 நம்ம நரேந்திர மோடி ஜிக்கு அவ்வளோ நல்ல வருஷமாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு தோணுது. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.